ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 201 பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம பைவுலையோ ஓடுறத காட்டுவாங்க. உசா பிர்ரான்பா லூஃபி கோயிங் மேரி எங்கன்னு கேட்பான். இந்த இடத்துல என்டர் த ஹாட் பிளட்டட் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் பேட்டில் அந்த பிரிட்ஜுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷெஃபர்ட் வெளியே வரதை பார்த்துட்டு கொண்டாடியானோ உன் ஆளுகளை எங்க ஓடி போனாங்க சொல்லுன்பாங்க. ஷெஃபர்டோ டே நான் மேஜர் ஷெஃபர்ட்ரா இங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தவன்டான்பான். ரெயின்ஸ் என்னன்ட்டு பாக்குறப்ப ஷெஃபர்ட் நான் HQ கான்டாக்ட் பண்ணணும், நீங்க பைரட்ஸை தப்பிக்க விட்ட விஷயத்தை பத்தி சொல்லணும்பான். அந்த மெரைன் ஆபீசர்ஸ் ஒன் ட்ரிக்கெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாதரா கொண்டாடியானோன்ட்டு இழுத்துட்டு போவானுங்க. ஷெஃபர்டும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவான். இதுக்கப்புறம் லூஃபியன் மத்தவங்க கிட்ட காட்டுவாங்க. பார்த்தா அவங்கள சுத்து போட்டிருப்பாங்க மெரைன் மெம்பர்ஸ்லாம். லூஃபி பார்க்க போனா அந்த ஃபோர்ட்ரஸ் கை சொன்னது உண்மைதான் போலயே, இங்க இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் போல, மிராக்லா தப்பிச்சாதான் உண்டு போலன்பான். சாஞ்சி பார்க்க போனா இங்க 1000 பேருக்கு மேல இருப்பானுங்க போலன்பான். உசாப் இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா வாடா இருக்குன்பான். லூஃபி இங்க இருந்து தப்பிக்கிறதே கஷ்டம்பான். உசாப் இதுல என்னடா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கத்துவான். சாஞ்சியா ஒன்னு பேச ஆரம்பிச்சிட்டா அதை தடுக்கவா முடியும்பான். வந்த யூனிட் 4 கேதர் ஆகி பிடிக்கலான்னு பாப்பாங்க. லூஃபி கம் கேட்லிங் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருப்பான். ட்ரேக் அவன் டீமோட அவங்கள தப்பிச்சு போக விடாதீங்கன்ட்டு சேஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் சைட்டன் பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஜானதனும் இன்னொருத்தரும் பார்த்திருப்பாங்க. லூஃபி முன்னால நிக்கும் போது சுடுவானுங்க. உசாப் அந்த பக்கம் ஒளிஞ்சிருப்பான். சாஞ்சி அவனை பார்த்துட்டு இதான கமாண்டர் ஜானதன்பான். லூஃபி ஹே ஃபோர்ட்ரஸ் கை அங்க என்ன பண்றேன்பான். ஜானதன் இதான் என்னோட ஆபீஸ்ன்பான். இப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்க அதே சமயத்துல இன்னொரு மெரைன் ஆபீசர் இருந்துட்டு கேனன்ஸ் இந்த பக்கம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவங்க சென்ட்ரல் டவரா இருக்குன்பாங்க. சொன்னதை மட்டும் செய்யங்கடான்பா இந்த பக்கம் இருக்கவன். லூஃபி நான் என்னோட க்ரூ மெம்பர்ஸை காப்பாத்திட்டேன், ஆனா உன் ஆட்களை தான் கொஞ்சம் அடிக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் நான் இங்க எது எப்ப போக விரும்புறேனோ அப்ப போயிருவேன்னு சொன்ன பாத்தியான்பா. ஜானதன் அப்ப கிளம்ப போறேன்னு கேட்பான். லூஃபி ஆமான்பா. ஜானதன் அப்ப கிளம்புறதா இருக்கேங்க போது நாங்க பைரட்ஸ்ல மாட்டிக்க மாட்டோம்பான் லூஃபி. இந்த பக்கம் கேனன் எடுத்துட்டு வந்து ஃபயர் பண்ணிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. ஜானதன் இதை பாக்குறத பார்த்துட்டு கூட இருக்கவன் டென்ஷன் ஆகாதீங்க சார், யூனிட் 21 சேர்ந்தவங்க பிளாக் 7ல வச்சு மடக்கி புடிச்சிருவாங்க, நம்ம அப்புறம் அவனுங்களை புடிச்சு மொத்தமா காலி பண்ணிடலான்பான். ஜானதன் பிளாக் 7ல இருந்து அந்த யூனிட்டை வித்ட்ரா பண்ண சொல்லுவாரு. கூட இருக்கவன் அது டெட் அண்ட் சாரி பிடிக்கிறதுக்கு ஈஸின்பா. ஜானதன் இங்க பாரு அவனுக்கு புக் படி போற ஆட்கள் கிடையாது, கூடவே அவன் தலைக்கு 100 மில்லியன் பவுண்டி இருக்கு. இந்த இடத்துல சண்டை நடந்தா இதுல நம்ம ஆளுகளுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கும் தான் சேதாரம் ஏற்படும். தேவையில்லாத இழப்புகள் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளே நம்மளோட பேஸ அழிச்சுக்க வேண்டாம்னு பாக்குறேன். கண்டிப்பா அவங்க ஃபெயில் ஆகாம அவங்க ஷிப்பை தேடி தான் போவாங்க. டாக் 88க்கு அந்த பைரட் கேங் மொத்தம் 7 பேரா சேராத வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அவங்கள பிடிக்கன்பாரு. இதுக்கப்புறம் ட்ரேக் ஸ்ட்ரா ஹெட்ஸை துரத்திட்டு இருக்கும் போது ஜானதன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் மூலமா ட்ரேக்கை கான்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷிப்பை தேடி டாக் 88க்கு வர வச்சு எதிர்த்தாக்குதல் வைன்பான். ட்ரேக் சரின்பான். ஜானதன் கூட இருக்கவன் ஆனா ட்ரேக் போறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குமேன்பான். ஜானதன் மேப் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஸ்ட்ரா ஹெட்ஸ் எந்த பக்கம் போவாங்க எவ்வளவு சீக்கிரம் போவாங்கன்னு செக் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் தான் குறுக்கால இருக்கும். அதனால அந்த ஒரு சைடு மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டத்தை நிறுத்தணும், அதனால எந்த யூனிட்டை தேர்ந்தெடுக்கலாம்னு யோசிப்பாரு. டக்குன்னு சேர்ல சாஞ்சிட்டு கண்டிப்பா அந்த ஒரு யூனிட்டை தான் அனுப்பிச்சாகணும் பாரு. யூனிட் 55 கிட்ட பொறுப்பு கொடுக்கும் போது அவனுக்கு பயங்கரமா பாட்டு பாடுவானுங்க. அண்ட் அந்த யூனிட்டோட கேப்டன் நாங்க பாத்துக்கிறோம்பா. ஜானதன் அந்த பாட்டை கேட்டு கொடுக்குற ரியாக்ஷன் தான் ஃபன்னியா இருக்கும். இதுக்கப்புறம் குபாட்டோவை காட்டுவாங்க. அவ அலாம்சத்தை அதிகமா அடிக்காத கேட்டு என்னாச்சுன்னு கேப்பா. மெரைன்ஸ் இந்த மை ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் தப்பிச்சிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லும் போது நாம இந்த லூசானுங்க என்னடா பண்றானுங்கன்பா. சாப்பர் இதுல நல்ல விஷயம் அவங்க ஜோரோவை காப்பாத்திட்டாங்கன்பா. இதுக்கப்புறம் நாம ஏன் சாப்பர் சேர்ந்து இப்ப நம்மளும் போய் அவங்களோட ஜாயின் அப் ஆகணும், டாக்ல இருக்க ஷிப் எடுத்துட்டு தப்பிக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. பட் பிரச்சனையே அந்த பக்கம் இருக்க மெரைன்ஸ் தான் யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க மெரைன் மெம்பர்ஸ் வந்துட்டு இங்க டாக்டரும் யாரோ வேஷம் போட்டு வந்த போலதான் இருந்துச்சுன்னு சொன்னாரு, அதனால அவங்கள செக் பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது கபோட்டா அப்படியே கதவு லாக் பண்ணிருப்பா. அந்த பக்கம் நாம ஏன் சாப்பர் தப்பிக்கிறேன்ட்டு சின்னதா இருக்க விண்டோக்குள்ள 2 பேரும் ஒரே டைம்ல வெளியே போலான்னு பாப்பாங்க. பட் மாட்டிப்பாங்க. கபோட்டா 2 பேரும் இருங்கன்ட்டு வரப்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் இந்த சிச்சுவேஷனே. நாம ஏன் சாப்பர் ஒரு மாதிரி பயந்துருப்பாங்க. நாங்க பைரட்ஸ் முன்னாலேயே சொல்லிருக்கணும்பாங்க. கபோட்டா வந்து 2 பேர்த்தோட கையையும் பிடிச்சிட்டு இங்க பாருங்க அந்த பக்கம் பைரட்ஸ்ல யாரோ எஸ்கேப் ஆயிட்டாங்களாம், அதனால முதல்ல நீங்க 2 பேரும் சேஃபா இருக்கன்பா. சாப்பர் எங்க அந்த பைரட்ஸே நாங்க தாங்கன்பா. நாம இதை கேட்கறேன்னு தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, இருந்தாலும் டாக் எந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க, நாங்க அப்படி தப்பிச்சு போயிடுறோம்பா. கொபாட்டோ பைரட்ஸ் ஆன்ட்டு அலறி இருப்பா. இந்த பாயிண்ட்ல மைரன்ஸை சேர்ந்தவங்க அச்சோ ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு கொபாட்டோ டாக்டருக்குன்ட்டு கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்து பாப்பானுங்க. நாமையே யாரோ கட்டி போட்ட போல அவ கிடப்பா. மைரன்ஸ் வந்துட்டு காப்பாத்திட்டு சுத்தி வர சர்ச் பண்ணுவாங்க. சாப்பர் ஒரு பேஷண்ட் கிட்ட ஒளிஞ்சு இருந்திருப்பான். நாமையோட கட்டுகளை அவுத்து விட்டு மைரன் மெம்பர்ஸ் வென்டிலேஷன் ஓப்பனா இருக்கு, அதை பார்த்துட்டு இது வழியா தான் அவங்க போனாங்களான்னு கேட்பான். நர்ஸ் ஆமா சீக்கிரம் போட பிடிச்சிடலான்பா. இந்த பாயிண்ட்ல கொபாட்டோ கண்ணு முடிச்சிருப்பா. நாம அவ வாய் போத்திட்டு எனக்கு தெரியுது நீங்க கத்தலான்னு பாக்குறீங்க தான், இருந்தாலும் இப்போதைக்கு வழி சொன்னீங்கன்னா நாங்க பாட்டுக்கு கம்மனு போயிருவோம்லன்பா. சாப்பர் நம்ம சீக்கிரம் போடும் நாமீன்பா. கொபாட்டோ நீ என்னடா இப்படி இருக்கீன்பா. சாப்பர் டாக்டர் வேஷம் போடுறப்ப ரொம்ப ஹைட்டா இருந்திருப்பான் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிட்டு இங்க பாருங்க நான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன், நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவன்பா. நாம இப்போதைக்கு சாப்பரோட பவர்ல எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் இல்லைன்பா. கொபாட்டோ அதெல்லாம் ஓகே தான், ஆனா இன்னைக்கு நாள் என்ன இப்படி இருக்குன்பா. நாம சரி எங்களை பத்தி மட்டும் மரைன்ஸ் திரும்ப வந்து கேட்டா சொல்லிடாதீங்கன்ட்டு கிளம்ப பாப்பா. கொபாட்டோ 2
பேத்தையும் கூப்பிட்டு நீங்க பைரட்ஸ் அண்ட் மேஜிக் டேரா இருந்தாலும் நீங்க தான் டாக்டர்னா எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றின்பா. சாப்பர் நன்றில இதுக்குன்பா, ஆனா என்ஜாய் பண்ற போல இருக்கும். அப்புறம் நான் டியர் கிடையாது ரெயின் டியர்ன்பா. போட்டோ டாக்குக்கு தானே போகணும்னு சொன்னீங்க, நான் கூட்டிட்டு போட்டான்பா. நாமி நிஜமாவான்னு கேப்பா. சாப்பர் பைரட்டா இருக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதால உனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேப்பான். கபோட்டா ஏதாவது பிரச்சனை ஆகி விஷயங்கள் மோசமானா நீங்க என்ன பணைய கைதியா கூட்டிட்டு போறீங்கன்னு விஷயத்த மாத்திடலான்பா. நாம என் சாப்பர் நல்ல ஐடியான்பாங்க. கபோட்டோ இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுவா. இதுக்கப்புறம் நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. உசாப் இப்ப நம்ம அவங்களுக்கு தெரியலன்பா. லோஃபி அந்த ஃபோர்ட்ரஸ் கை நம்மள எப்ப வேணாலும் கண்டுபிடிக்கலாம் பாத்துருங்கன்பா. சாஞ்சி நீயே மாட்டி விட்டுறாதேன்பா. உசாப் அந்த பக்கமா தான் டாக் 88 அண்ட் கோயிங் மேரி இருக்குன்பா. சாஞ்சி ஆனா எத்தனை பேர்த்த தாண்டி எப்படி போறதுன்பா. லோஃபி அந்த பிரிட்ஜ் வழியா போலாமான்பா. உசாப் அந்த பக்கமான்பா. ஜோரோ அந்த பக்கமா தான் வாடான்னு கூப்பிடுற போல இருக்கு, ட்ராப்பா இருக்கலான்பா. உசாப் ட்ராப்பான்ட்டு பயப்படுவான். லோஃபி இதை பத்தில எனக்கு கவலை இல்ல, யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்பான். ஜோரோ எரிச்சலாகிற விஷயத்த யோசிச்சா எரிச்சல் தான் ஆகுன்பா. சாஞ்சி எந்த ட்ராப் இருந்தாலும் பாத்துக்கலான்பா. 3 பேரும் கிளம்பி இருப்பாங்க. உசாப்க்கு போக விருப்பமே இல்லைனாலும் பயந்துட்டு பின்னாலேயே ஃபாலோ பண்ணுவான். இங்க பாருங்கடா, ட்ராப்ல மாட்டினா காப்பாத்த மாட்டேன், கண்டிப்பா காப்பாத்த மாட்டேன்பா. அதெல்லாம் தாண்டி நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்ன வந்து காப்பாத்துக்கடான்பா. இதுக்கப்புறம் கொபாட்டா அப்புறம் நாமி சாப்பரா ஸ்ட்ரக்சர்ல வச்சு எடுத்துட்டு போவாங்க. கொபாட்டா இங்க பாருங்க, இங்க ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்கு, அதுல குறிப்பா உங்க ஷிப் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும், நம்ம அப்படியே சுத்திட்டு இருக்க முடியாதுலன்பா. நாமி வெஸ்டர்ன் சைடு எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்பா. கொபாட்டோ அப்படின்னா அது டாக் 88ன்பா. சாப்பர் எப்படி சொல்றேன்னு கேட்பான். கொபாட்டோ ஆக்சுவலா வெஸ்டர்ன் சைடு நிறைய பணம் இல்லாத காரணத்தினால ஒருபட்ட டாக்ஸை கட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அப்புறம் அங்கதான் எங்க அப்பா வேலை செய்யறாரு, கண்டிப்பா உங்க ஷிப் அங்கதான் இருக்கணும்பா. சாப்பர் அங்கதான் லூஃபி மத்தவங்களும் இருப்பாங்களான்னு கேட்பான். நாம இப்போதைக்கு நமக்கு இதுதான் ஒரே வழி, கூடவே அந்த பக்கம் பெரிய சலசலப்பு இருக்கு இல்லையா, அதனால இப்போதைக்கு டாக்டர் கொபாட்டோ கிட்ட வழியை காட்டுற வேலையை விட்டுறான்பா. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. யாரும் இல்லைன்ட்டு வேகமா போயிருவான். அடையே நில்றான்ட்டு 3 பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல வச்சு யூனிட் 55 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிப்பாங்க. உசாப் சைட்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஹைட்ல இருக்கோண்டான்பா. லூஃபி முன்னால இருக்க புதர செய்யறத பாப்பான். பார்த்தா அந்த பக்கம் மெரைன் ஆபீசர்ஸ் தான் இருப்பாங்க. லூஃபி இதோ வந்துட்டாங்கன்பா. இந்த இடத்துல வச்சு மெரைன் சுத்து போட்டிருப்பாங்க. உசாப் இதெல்லாம் நடக்கும் நான் தான் சொன்னேன்லன்ட்டு பயந்து பின்னால ஓடுவான். பார்த்தா அந்த பக்கம் இருக்க மெரைன் ஆபீசர்ஸும் சுத்து போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணதை காட்டுவாங்க. ஜோரோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணலான்பா. லூஃபி என்னன்னாலும் இங்க இருந்து நான் போவன்பா. யூனிட் லீடர் வந்துட்டு இந்த பிரிட்ஜ்ல இருந்து எந்த ஒரு பைரட்டும் தப்பிச்சு போக முடியாது, நாங்க அது கூட மாட்டோம்பா. சாஞ்சினா ஸ்மோக் பண்ணி முடிக்கிற வரைக்கும்னாவது அமைதியா குறுங்கடான்பா. யூனிட் லீடர் எங்களை குறைச்சு மதிப்பிடாதேன்பா. இதுக்கப்புறம் பாட்டு பாடிட்டே மூவ் பண்றத பார்த்துட்டு லூஃபி இது நல்லா இருக்கேன்னு அவனும் ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் சுத்தி வர தாக்க வந்திருப்பானுங்க. ஜோரோ சாஞ்சி அண்ட் லூஃபி முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பாங்க. உசாப் இந்த பக்கம் ஓடி வந்து ஜோரோ கிட்ட அவனுல பாத்துக்கன்பா. ஜோரோவும் ஃபைட் பண்ணுவான். உசாப் ஜோரோ அப்படிதான் போட்டு தாக்கன்பா. லூஃபி கிட்ட இந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டு பாக்ஸிங் பண்ணலாமான்னு சேலஞ்ச் பண்ணுவான். லூஃபி அதையும் பாத்திரலாங்கும் போது அவன் பாக்ஸிங் கிளவுஸ்ல ஸ்ப்ரிங் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல அதுல டாச் பண்ணிருப்பான். பட் சுத்தி இருக்கவங்க மேல விழுந்திருப்பாங்க. இது ஒரு சீப் ட்ரிக்டான்பா. சாஞ்சி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவான். ஒரு கட்டத்துல எல்லாரும் வந்து இறுக்கி பிடிச்சிருப்பானுங்க. பார்க்க போனா விதி முடிஞ்சது போலன்ட்டு. உசாப் எல்லாரும் என்னடா பண்றீங்க, நல்லா சண்டை போடுங்கடான்பா. இந்த இடத்துல ரோப் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண வந்திருப்பானுங்க சில மெரைன்ஸ். இந்த பாயிண்ட்ல உசாப் இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணி தப்பிச்சு வந்திருப்பான். ஜோரோ இவனுங்க என்னடா வந்துட்டு இருக்கானுங்கன்னு பாக்குறப்ப ஒருத்தன் பின்னால வந்து ஜோரோ மண்டையிலேயே வச்சிருப்பான். ஜோரோக்கு மண்டை புடைச்சிருக்கோம். அவன் நாங்க உங்களை கண்டிப்பா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுல விட மாட்டோம்னு சொல்லும் போது ஜோரோ வாய மூடிக்கடா பாறை மண்டையான்பா. வந்தவன் ஜோரோவோட மண்டை பிடிச்சு ஹெட் நாக் பண்ணுவான். சாஞ்சி அவனை பிடிச்சிருந்தவங்களை எல்லாம் அடிச்சு போட்டிருப்பான். சாஞ்சி அடுத்து யாரான்னு கேட்பான். லூஃபி அவன் மேல படுத்து இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பான். லூஃபி உங்ககிட்ட இருக்க பொருளா சூப்பரா தான் இருக்குன்ட்டு கம் பசுக்கா பண்ணுவான். பிரிட்ஜ்ல இருந்த பாதி பேத்த காலி பண்ணிருப்பான். யூனிட் லீடர் அவனோட கையை பிடிச்சு ஸ்லோ டவுன் பண்ணுங்கன்பா. இதுக்கப்புறம் லூஃபியோட ஆர்ம் ஸ்ட்ரெச் ஆனது நார்மல் ஆகும் இல்லையா, எல்லாரும் அவன் கையை பிடிச்சனால அவன் கிட்டே வந்திருப்பாங்க. யூனிட் லீடர் கண்டிப்பா இந்த தடவை போக விட மாட்டான்பா. சுத்தி பார்த்தா எல்லாரும் லூஃபி அசைருக்கு இல்லாம பிடிச்சிட்டு இருப்பானுங்க. லூஃபி கம்ன்ட்டு காலை ரொம்ப தூரத்துக்கு மேல ஸ்ட்ரெச் பண்ணுவான். சாஞ்சி இதை பார்த்ததும் புரிஞ்சுப்பான். லூஃபி அந்த பக்கம் பேட்டில் ஆக்ஸ் பண்ணிருப்பான். இந்த ஒரு தாக்குதல்ல மொத்த பிரிட்ஜும் கொலாப்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆன பிரிட்ஜ் சைட்ல இருந்து எல்லாரும் கீழே விழுந்திருப்பாங்க. ஜோரோ லூஃபியை காப்பாத்திருப்பான். சாஞ்சி உசாப்பை காப்பாத்திருப்பான். சாஞ்சி எந்த ஒரு விளைவையும் யோசிக்காம செஞ்சிருன்னு கத்துவான். லூஃபி சாரி கேட்பான். ஜோரோ முதல் கிளம்பலாம், டாக் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்பான். உசாப் அதுவும் அந்த பக்கம்பா. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த ஜானதன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். ஜானதன் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, இருந்தாலும் நமக்கு 22 நிமிஷம் டைம் கிடைச்சிருக்குன்பா. ட்ரேக் கேப்சர் ஆபரேஷனுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். ஜானதன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். ஜானதன் அவனுங்க அந்த பிரிட்ஜை தாண்டி வந்துட்டு இருக்கானுங்க. பைரட்ஸ் எல்லாம் மோசமானவனுங்க, பொறுமையாவே இருங்க, உங்களோட கார்ட் டவுன் பண்ணிடாதீங்கன்பா. ஜோரோ இந்த இடம் தானு கேட்பான். உசாப் ஆமா இந்த பக்கம் தான்பா. ஒன்ஸ் எல்லாரும் வந்ததும் ட்ரேக் அவனுக்கு வந்துட்டானுங்கன்பா. உசாப் வந்தவன் சுத்தி இருக்கவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பான். மெடிக்கல் எமர்ஜென்சின்ட்டு கொபோட்டோ நாமி சாப்பர் ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு வருவாங்களே இந்த பக்கம் வந்திருப்பாங்க. சாஞ்சி நாமியை பார்த்தது இந்த ட்ரெஸ்ல சும்மா சிக்கன் இருக்குன்ட்டு சிம் பண்ணுவான். நாமி லூஃபியை நோட் பண்ணும்போது அவன் சீப்ரிசம் ஸ்டோன் நெட்ல மாட்டிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. கடைசியா பிரேக்கிங் த்ரூ த சேஜ் தி கோயிங் மேரி இஸ் ரெக்கவர்டுங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.